ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் சிங்கர் சீசன் 11 உடைய என்றென்றும் கேப்டன் விஜயகாந்த் ரவுண்டு தாங்க. இவரோட சாங்ஸ் அப்படின்னாவே அதுக்கு ஒரு தனி ஒரு கிரேஸ், அதுக்குன்னு ஒரு தனி ஒரு விசேஷம் தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையிலும் சரி, சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி, அப்பேற்பட்ட ஒரு பெரிய மாமனிதருடைய ரவுண்டு தான் இருந்தது. இதுல நம்மளுடைய சரண்ராஜ் வேற லெவல் தான் போங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாங் எல்லாம் பாடுறதுக்கு அந்த ஒரு ஃபீல், அந்த எனர்ஜி, அந்த உணர்வுபூர்வமா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத ஃபீலோட பாடுறது எஃபெக்டிவ் வேற மாதிரி தாங்க. அப்படி என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? சின்ன கவுண்டர் படத்துல இருந்து இந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனி. ஆக்சுவலி இந்த சாங் வந்து ஒரு செம சூப்பரான சாங். இந்த படம் ஆர் வி உதயகுமார் அவருடைய டைரக்ஷன்ல, நம்மளுடைய இளையராஜா சாரோட மியூசிக்ல 1992 ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனதுங்க. ஆக்சுவலா இந்த படம் ரீமேக்கா தெலுங்குலயும் வந்திருக்கு, கன்னடத்திலயும் வந்திருக்குங்க. இதுல என்ன அப்படின்னா, இந்த சாங்கை நம்மளுடைய இளையராஜா அவர்களே தான் பாடினது. ஏன்னா இந்த சாங் வந்து அவ்வளோ ஒரு ஃபீலா செம்மையான ஒரு சாங். அந்த பாட்டை கேட்கும் போதே நமக்குள்ள எவ்வளோ ஒரு சோகம், வலி, வருத்தம் இருந்தாலுமே அது அப்படியே நம்மளே அறியாம மனசுருகி நிற்போம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சாங் தான் நம்மளுடைய சரண் ஸ்டேஜ்ல பாடி முடிச்சதுமே ஜட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க கிட்ட இருந்து பசரை அடிச்சது மட்டும் இல்லைங்க. ஆக்சுவலா சூப்பர் சிங்கர் சீசன் 11 ஃபர்ஸ்ட் கோல்டன் பஸ்ஸர் நம்மளோட சரண்ராஜ் தான். அதுக்கப்புறம் நம்மளோட மிஸ்கின் அவர்கள் சொன்னதான், நீ சங்கீதம் படிக்கிறியாடான? இல்ல சார், தயவு செஞ்சு படிக்காத, இதுதான் உன்னோட சங்கீதமே வேறப்போ அப்படின்னு சொல்லிட்டு செமையா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சங்கீதம் தெரிஞ்ச ஒருத்தர் பாடுறதுக்கும் அந்த சங்கீதம் பத்தி தெரியாம வந்து ஒரு விஷயத்த வந்து இந்த அளவுக்கு பாடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ சரண்ராஜ் ஃபர்ஸ்ட் கோல்டன் பஸ்ஸர் அடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவருடைய டிராவல் எந்த அளவுக்கு வந்து சூப்பர் சிங்கர் 11 சீசன்ல வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இதை பத்தின கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு.